Hi friends, subscribe to my channel and click bell button to get more updates from the channel. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கேக் மைக்ரோவேவ் ஓவன் இல்லாமல் வீட்டிலையே டேஸ்டியாக ஹெல்த்தியாக எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ரெசிபிக்கு போகலாம். ஓகே, இன்றைக்கி நாம் வீட்டிலையே கேரட் கேக் டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் செய்ய போகிறோம். அதுக்கான பொருட்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு கப் மைதா எடுத்துக்கிறோங்க. நம்ம எந்த கப்பில் மைதா எடுக்கிறோமோ அதே கப்பில் தாங்க சீனியும் நம்ம அளவு எடுத்துக்கணும். ஸோ நம்ம இனிப்புக்கு தகுந்த மாதிரி நாம் சர்க்கரை எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு 10 to 12 கேரட் எடுத்துருக்கோம். அந்த கேரட்டுக்கு 3 எக்கும், 1 கப் பால், 1 கப் எண்ணெய், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்க போகிறோம் அந்த ஃப்ளேவருக்காக. டியூட்டி ஃப்ரூட்டி, முந்திரி அண்ட் இந்த பக்கம் செரி வச்சுருக்கோம். இப்போ இதெல்லாம் நம்ம அழகுக்காக யூஸ் பண்ணுற பொருள் தான். உங்களுக்கு டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அந்த பேட்டரில் அதை சேர்க்க வேணாம். ஸோ இப்போ நாம் கேரட்டை நல்லா கழுவிட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா கிரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ நாம் அரைக்க போகிறோம் கேரட் கேக் பண்ணுறதுக்காக. துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேரட் திப்பி இல்லாமல் நல்லா வரும். ஸோ இப்போ நம்ம கேரட் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கேரட் கூட என்ன சேர்க்க போகிறோன்னா 3 எக்கு சேர்க்க போகிறோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எக்கு, மில்க்கு, சுகர் 3ஐயும் போட்டு தாங்க மிக்சியில் நாம் அடிச்சுக்க போகிறோம். இதில் நாம் மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால நம்ம விஸ்கில் வச்சு கை வலிக்கு அடிக்க தேவையில்ல. மிக்சியில் நல்லா திப்பி இல்லாமல் நல்லா வந்துடும். நல்லா கேரட்டை துருவி எடுத்துக்கணும் அதுக்காக. ஸோ நாம் இப்போ 3 எக்கையும் நம்ம சேர்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு இது கூட நாம் எடுத்து வச்சுருக்க பாலை ஆட் பண்ண போகிறோம். பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பொருளெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா நல்லா திப்பி இல்லாமல் அரைச்சாச்சுங்க. வடிகட்டலை, அப்படியே தான் நம்ம ஊற்ற போகிறோம். திப்பி இல்லாமல் அரைச்சி நாம் இப்போ இதை இதில் ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு இப்போ இது கூட என்னென்ன பொருள்லாம் சேர்க்க போகிறோம்னு நம்ம பார்க்கலாம். மீதி இருக்கிற பொருளை இது கூட தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ நம்ம மைதா மாவை இதில் ஆட் பண்ண போகிறோம். எடுத்து வச்சுருக்க 1 கப் மைதா மாவை இந்த மாதிரி சல்லடையில் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு மிக்ஸ் பண்ணுறப்பவும் சரி, அது பேக்காகி நம்ம சாப்பிட்றப்பவும் சரி கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ அப்போ பேக்கிங் பவுடரையும் பேக்கிங் சோடாவையும் இதிலே நம்ம ஆட் பண்ணி நல்லா ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஏன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நம்ம இப்போ ஜலிச்சு இந்த மாவை இந்த பேட்டரோட நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம கேரட்டு, எக்கு, சுகரு இதெல்லாம் நம்ம முன்னையே போட்டு அரைச்சிட்டோம். ஸோ நமக்கு ரொம்ப கை வலிக்கிற அளவுக்குலாம் நம்ம பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கலர் பாருங்கள், நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரி கலர் வந்துருச்சு. பட் நம்ம எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. ஸோ இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி கலக்கிறோம். எதுக்காக அப்படின்னா கேக் நல்லா சாஃப்டாக இருக்குங்க. ஹார்டாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக சாப்பிட்ற வாயில் வச்சதுமே கரையிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம இதில் சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணி கலக்கிறோம். நீங்கள் வீட்டுக்கு என்ன பொருள் என்ன எண்ணெய் வாங்குவீங்களோ அந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம்தான். ஸோ இப்போ நம்ம இதை நல்லா கலந்துட்டோம். எஸ், பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் இதில் வெனிலா எசன்ஸ் கலக்கிறோம். இப்போ டியூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன்னா ஒரு இண்டோலியம் குண்டாவாக இருக்கலாம்,
நீங்கள் எந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு நல்லா நெய் வந்து கொஞ்சம் நெய் இல்லைன்னா வெண்ணெய் ஏதோ ஒரு பொருள் வந்து ஒட்டாமல் கேக் வர்றதுக்காக, அதாவது கேக்கு வந்து பேக் ஆகி வெளியே எடுக்கிறப்ப பிஞ்சு போகாமல் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் நெய் இல்லைன்னா வெண்ணெயை வந்து இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கிறோம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணுறோம். இப்போ க்ரீஸ் பண்ணிவிட்டு கடையில் வந்து உங்களுக்கு பட்டர் பேப்பர்னு சொல்லிட்டு ஒன்று விற்குங்க. அதை வாங்கி இந்த மாதிரி இந்த ஷேப்புக்கு கட் பண்ணி அடியில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கேக் எடுக்கிறப்ப அழகாகவும் இருக்கும், நல்லா ஒரு லுக் நல்லா இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பட்டர் பேப்பர் போட்டுக்கிறோம் அடியில். நம்ம நெய் ஆல்ரெடி அதில் நம்ம வெண்ணெய் இல்லையோ நெய் தடவி இருப்போம். ஸோ நீங்கள் சும்மா அது பட்டர் பேப்பர் வாங்கி அந்த ஷேப்புக்கு கட் பண்ணி அதில் வச்சிட்டிங்கனாவே அது ஒட்டிக்கும். ஸோ ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம இந்த பேட்டர் எடுத்து இந்த பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். எஸ், நம்ம எந்த அளவுக்கு பேட்டர் ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இப்போ சூப்பராக நம்ம கேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மைக்ரோவேவ் ஓவன் இல்லாமல் நம்ம வீட்டிலையே வந்து கேக் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பேட்டர் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் நீங்கள் ஏதாவது சேர்த்துக்குன்னா மேலே சேர்த்துக்கோங்க. நாம் இப்போ வந்து இது கூட கொஞ்சம் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா பார்க்க அழகாக லுக்காக இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நம்ம டியூட்டி ஃப்ரூட்டி செரிலாம் சேர்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மைக்ரோவேவ் ஓவன் இல்லாமல் எப்படி பார்க்க போகிறோம். ஸோ இது மாதிரி ஒரு பாத்திரம், இண்டோலியம் பாத்திரம், கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கொஞ்சம் உப்பு உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கடையில் விற்குங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா பாத்திரத்துலேருந்து உப்புலேருந்து மேலே பாத்திரம் வைக்கிற மாதிரி சின்னதாக ஒரு ஸ்டாண்டு கிடைக்கும். அதை வாங்கிக்கிட்டு அது மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடுங்க. நாம் வந்து ஊற்றி வச்சுருக்க மாவு பேட்டரை வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து மூடி வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க, சுற்றி இந்த மாதிரி கேப் இருக்கணுங்க, எந்த பக்கமும் ஒன் சைடாக போயிடக்கூடாது. நடுவில் ஸ்டாண்டு வச்சு அதில் பேட்டரை வச்சு இந்த மாதிரி நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ மூடி வச்சதுக்கப்புறம் எப்படி கேக் வெந்திருக்குங்கிறத நம்ம கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ கேக்கை டெக்கரேட் பண்ணுறதுக்காக முந்திரியை வந்து நெய்யில் வறுத்துட்ருக்கோங்க. நெய்யில் வறுத்துட்டு இப்போ நாம் வந்து கேக் மேலே வைக்க போகிறோம். நம்ம வெந்துட்டுருக்க கேக் மேலே வந்து டெக்கரேட் மாதிரி பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காக முந்திரி நல்லா நெய்யில் சும்மா ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, அழகாக நெய்யில் வறுத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம கேக்கை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். கேக் மேலே இப்போ நம்ம இந்த முந்திரியெல்லாம் வைக்க போகிறோம். பாருங்கள், நம்ம ஊற்றி வச்ச பேட்டர் எந்த அளவுக்கு கேக்காக ரெடியாகி வெளியே வந்திருக்கு நமக்கு. ஸோ நமக்கு சூப்பராக கேக் ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளான விஷயந்தாங்க. ஒரு இண்டோலியம் பாத்திரத்தை வச்சு நம்ம ஈஸியாக வீட்லேயே கேக் தயார் பண்ணலாம். நமக்கு ஓவன் இருந்தால் தான் நம்ம கேக் செய்ய முடியும் அப்படின்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கோ இல்லை பேரண்ட்ஸ்க்கோ சர்ப்ரைஸாக கேக் வந்து டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து நாம் வந்து அசத்த போகிறோம். எஸ், நாம் இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போது மறுபடியும் மூடி வச்சிடலாம். இன்னும் நடுவில் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா உப்பி வருங்க. ஸோ மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நாம் எப்படி கேக் வெந்திருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நடுவுலையும் பாருங்கள் நல்லா கேக் நல்லா உப்பி வந்திருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெந்துருச்சா இல்லையாங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு நைஃபோ ஒரு ஃபோர்க்கோ இல்லை ஒரு குச்சியோ எடுத்து இது மாதிரி விட்டு பார்த்திங்கன்னா கேக் வந்து ஒட்டாமல் இந்த மாதிரி வரணும். கேக் இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா சூப்பராக கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஸோ இப்போ நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நாம் இப்போ இந்த கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். எஸ், அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம கேக்கை வெளியே எடுத்துகிட்டு வந்தாச்சு. கேக்கு நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம் ஆறணுங்க. நல்லா ஒரு அரை மணி நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு நைஃப் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தை சுற்றி கொஞ்சம் லைட்டாக அந்த ஓரத்தில் வந்து கேப் இருக்கும், அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி கேக்கை கமுத்துனீங்கன்னா கேக்கு தன்னப்பால் வெளியே வந்துடும். பட்டர் பேப்பர் போட்டிருக்கறதுனால நமக்கு அடியில் தீஞ்செலாம் போகாதுங்க. ஸோ வந்துருச்சு.
நீங்கள் வேணால் பட்டர் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஸோ இப்போ நம்ம கேக்கை திருப்பி பார்க்கலாம். நமக்கு வந்து வீட்லேயே ஹெல்த்தியாக டேஸ்டியாக ருசியான ஒரு கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி கேக் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். பேக்கரியில் போய் நம்ம வாங்கிட்டு என்ன கலந்துருப்பாங்கன்னு நினச்சி நம்ம யோசிக்கவும் வேண்டாம், உடம்பு சரியில்லாமல் போயிடுவோன்னு கவலைப்படவும் வேண்டாங்க. வீட்லேயே சிம்பிளாக கம்மி செலவில் நம்ம கேக் தயார் பண்ணியாச்சு. மைக்ரோவேவ் ஓவன் இல்லாமல் மறந்துடாதீங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேக் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பேக்கரியில் வாங்குகிற கேக் மாதிரி தாங்க இருக்குது. ஸோ சூப்பராக சாஃப்டாக ஹெல்த்தியாக கேக் செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்களை ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்கெட் கேக் எப்படி செய்யறதுன்னு நம்ம போட போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.